அண்ணாமலை காலையிலேயே முத்துவை பார்க்குறாங்க. என்ன முத்து, நேற்று நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியான்னு சொல்ல, இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு உங்கள் முகத்தை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுதுப்பா அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. எங்கப்பா கிளம்பிட்டேன்னு சொல்லி கேட்க, சவாரிக்கு தான்ப்பா நீங்கள் சொல்லும்போது, கிருஷி விஷயமா என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, கிருஷி விஷயமா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. முதல்ல இந்த விஷயத்த அவங்க பாட்டிக்கு தெரியப்படுத்தலாம்னு நினைக்கிறோன்னு சொல்ல, முதல்ல அதை செய்யுங்கப்பான்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா எங்கப்பா கிளம்பி ரெடியாக இருக்கேன், இன்றைக்கி ஸ்கூல் கூட இல்லைன்னு சொல்ல, இல்லைடா ஷோரூமுக்கு தான் சொல்லும்போது, என்ன திடீர்னு ஷோரூம்க்கெல்லாம் கிளம்பிட்டீங்கன்னு எங்கள் விஜயா கேட்க, ஷோரூமை போய் அடிக்கடி பார்த்துக்கிறதா நல்லது, மனோஜ் நம்பி எதையுமே ஒப்படைக்க முடியாதுன்னு சொல்ல, இப்போ எதுக்கு அவனை தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் எடுக்கிறீங்க, அவனால் ஷோரூமை தனியாக ரன் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, முடியலன்ற பட்சத்தில் தானே நானும் போயிட்டுருக்கேன் அப்படின்னு விஜயாவாய் அடிக்கிற மாதிரியான ஒரு பதிலை சொல்லிட்டு, வாமுத்து போகலான்னு சொல்லி இங்கே முத்துவை கூட்டிகிட்டு அண்ணாமலை என்ன பண்ணுறாங்க, ஷோரூமுக்கு போகிறாங்க. ஷோரூமுக்கு அவங்க போகிறதுக்கு முன்னாடியே இங்கே கடைக்கு வந்துட்டு நார்மலான கூட்டம் போயிட்டுருக்கேன். அப்போது ஒரு ஓரமாக உட்காந்து ரொம்ப ஒரு யோசனையோட உட்காந்துருக்கேன். என்ன நேற்று நடந்ததை பற்றி யோசனையாகவே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த முத்து எப்படிப்பட்டவனே நீ சொன்னதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிடுச்சு. சின்ன வயசுலேயே சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டு வந்தவன் தானே, பின் அவனுடைய குடம் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே ரோஹிணி திட்டும்போதும் அதுக்கு மனோஜ் எதுவுமே பேசாமல் இருக்கேன். அந்த வீட்டில் சரியாக இருக்கிறது நீயும் ரவியும் மட்டும்தான். ஆண்டிக்கு இப்போ தான் எதுக்காக முத்துவை பிடிக்க மாட்டேதுன்ற விஷயமே எனக்கு தெரியுதுன்னு எங்கள் ரோஹிணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா கஸ்டமர்ஸ் வராங்க, நாம் இப்படி உட்காந்துருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரோஹிணி மனோஜை கூட்டிகிட்டு ஒரு பக்கமாக வர, கஸ்டமர்ஸ் எங்கள் ரோஹினிகிட்ட வரம்ப எல்லாத்தையுமே விளக்கம் கொடுக்க, அவங்களுமே வந்துட்டு இங்கே எல்லாத்தையுமே எடுத்துக்கவும் செய்கிறாங்க. அப்போ அவங்க கொண்டு வந்த எக்ஸ்ட்ரா பணத்தை வந்துட்டு அந்த டேபிள் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வாங்கவும் செய்கிறாங்க. வாங்கிட்டு அவங்க அந்த பணத்தை மறந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்ய, கொஞ்ச நேரத்தில் அதை கவனித்த இங்கே மனோஜ் வந்துட்டு ரோஹினி வந்து உள்ளே போனதுக்கு பிறகு அந்த பணம் அங்கே இருக்கிறத கவனிக்கிறாங்க. இது என்னதுன்னு சொல்லிட்டு முதல்ல யோசிக்கிறாங்க. ஆமாம் இது அவங்க கொண்டு வந்த பணம் தானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தப்போ அவங்க காதில் விழுந்தது இங்கே மனோஜுக்கு நல்லாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே இப்போ 6 லட்ச ரூபா நட்டமாச்சு. 3 லட்ச ரூபா எங்கே தொலைச்சது போக மீதி 3 லட்ச ரூபா இப்போ அவங்களுக்கு கொடுக்குது. அது போக இப்போ நமக்கு 6 லட்ச ரூபா நட்டமாக வேற போயிட்டுருக்கு. அதனால் இந்த பணம் நமக்கு உதவியாக இருக்கும்னு நினச்ச மனோஜ் சிசிடிவி ஃபுட்டேஜை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பணத்தை எடுத்து இங்கே தன்னுடைய இதில் வந்துட்டு ஒளிய வைக்கவும் செஞ்சிடறாங்க. அதுக்கு பிறகு தான் இங்கே மனோஜ் நார்மலாக வந்து உட்காரவும் செய்கிறாங்க. இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆன் பண்ண செய்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க அப்பாவும் அதே நேரத்தில் முத்துவும் உள்ளே வரவும் செய்ய, அதுக்கு பிறகு அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜை ஆன் பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் முத்து அண்ணாமலை 2 பேருமே உள்ளே வர தான் செய்கிறாங்க. உள்ளே வந்ததுக்கு பிறகு என்னப்பா என்ன எதுக்கு இப்போ ஷோரூமுக்கு வந்திருக்கீங்கன்னு இங்கே மனோஜ் பார்த்து கேட்க, என்னடா ஷோரூமுக்கு நான் வரக்கூடாதான்னு சொல்லிட்டு அங்கே அண்ணாமலையும் கேட்குறாங்க. அதுக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது, டே இது ஒன்றும் உன்னுடைய ஷோரூம் கிடையாது, இது அப்பா பொறுப்பில் இருக்குது. அப்பா எப்போ வேணாலும் வருவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. முதல்ல கேள்வி கேட்குறத நிறுத்து. அப்பா நீ போய் கல்லாவில் உட்காருப்பான்னு சொல்லி இங்கே முத்து வந்து அண்ணாமலையை கல்லாவில் போய் உட்கார வைக்கிறாங்க. மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் செம்ம கோவம் வருது. இந்த முத்து மேலே தான் எல்லாம் இந்த முத்து பண்ண வேலையாக தான் இருக்கும். என் மேலே இருக்க கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் நம்ம ஷோரூமை மொத்தமாகவே அவன் ஆட்டையை போட நினச்சோம். முதல்ல அப்பாவை வச்சு காய் நகட்ட ஆரம்பிச்சிட்டான்னு மனோஜ் ரோஹிணி கிட்ட சொல்ல, நானும் அதே தான் நினைக்கிறேன். முதல்ல இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு இங்கே ரோஹிணி நினைக்கிறாங்க. முத்து அங்கேருந்து அண்ணாமலையை கொண்டு வந்து விட்டுட்டு, எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணப்பா நான் உடனே ஓடி வந்துடுறேன், வீட்டுக்கு ஃபோனுனாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு முத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே போய்ட்றாங்க. அண்ணாமலை தான் இப்போ ஷோரூமில் உட்காந்துருக்காங்க. என்னடா என் வாயை பார்த்துட்டு இருக்க, முதல்ல உள்ளே போய் என்ன நடக்குது ஏதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடு, கணக்கு வழக்கெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க அங்கிள் அப்படின்னு எங்கள் ரோஹிணி உள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பணத்தை தொலைச்சவங்க இங்கே நேராக ஷோரூமுக்கு வராங்க. என்னாச்சு போலீஸோடு வந்திருக்காங்களேன்னு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்பி அந்த பக்கத்தில் போக, என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவங்க இங்கே தான் வந்து பொருள் வாங்கியிருக்காங்க, வந்த இடத்துல பணத்தை மிஸ் பண்ணிட்டாங்க போல், அதான் இந்த பணம் இங்கே தான் இருக்கும் போல், எங்கே வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் இங்கே தான் சார் வச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவரும் ஓடி வந்து சொல்ல, பணம் இங்கே இல்லையே அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் பார்க்குறாங்க. எல்லாமே பார்க்க மனோஜுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுது. ஏன்னா அந்த பணத்தை நம்ம தானே எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பதட்டமாயிடுது. சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே பணம் இருந்த மாதிரி எதுவுமே தெரியலை சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்னா அதுக்கு முன்னாடியே இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிறதையும் அழிச்சிட்டு மொத்தமாகவே சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு ஒர்க் ஆகலைன்ற மாதிரி ஆஃப் பண்ணியே வச்சுட்டாரு. ஒருவேளை போலீஸ் அப்படி இப்படின்னு வந்தால் கூட நம்ம இதை சொல்லி சமாளிச்சுக்கலாம், சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒர்க் ஆகலை, வேறு எங்கேயாவது இவங்க மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அனுப்பிவிட்டலான்னு தான் மனோஜ் வந்துட்டு இப்படி வந்துட்டு நினைக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அங்கே இந்த வந்தவங்க வந்துட்டு, சார் உங்கள் கடையில் தான் பணம் காணாமல் போயிருக்கு, அதுக்கு நீங்கள் தான் சார் பொறுப்புன்னு சொல்ல, சார் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா தெரிய போகுதுன்னு எங்கள் அண்ணாமலை சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்க்கலான்னு வராங்க. ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் பண்ணி தான் இருக்குது. கடைசி நேரத்தில் அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் ஆனதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளது எல்லாமே வந்துட்டு என்னென்னு ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பணம் வந்துட்டு இருக்கிறதும் ஃபுல்லாகவே ரெக்கார்ட் ஆகிருக்கு. சார் நான் தான் சொன்னல பணத்தை இங்கே தான் சார் வச்சுட்டு போனேன்னு, அதுக்கப்புறம் தான் சார் சிசிடிவி ஃபுட்டேஜே ஒர்க் ஆகாமல் போணுச்சு நீங்கள் மனோஜ் சொல்ல, மனோஜை
பார்த்து அண்ணாமலை ஒரு முறை முறைக்கிறாங்க. ஆனால் இங்கே அண்ணாமலைக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. மனோஜ் தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்கள் அண்ணாமலைக்கு வந்துட்டு வரவும் செய்யுது. அண்ணாமலைக்கு இருக்க சந்தேகத்தில் இங்கே முறைச்சி பார்க்குறாங்க. மனோஜ் அப்படியே தலகுனிஞ்சு நிற்க இந்த இடத்துல மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அண்ணாமலையும் நினச்சிட்டு தான் இருக்காங்க. முதல்ல இந்த கடையை செக் பண்ணுங்க அப்படின்னு போலீஸை சொல்லும்போது தான் அப்போ அங்கே இருக்கிற இடத்த வந்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது பணம் இருக்கிற விஷயமும் தெரிஞ்சிடுது. சார் பணம் இந்த இருக்குது அப்படின்னு எடுத்து கொடுக்க, அப்போது கள்ளவள பணத்தை எடுத்து வச்சுட்டு பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒர்க் ஆகலைன்னு வேறு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இங்கே கேள்வி கேட்கவும் செய்கிறாங்க. அண்ணாமலையை பார்த்து மனோஜ் அப்பயுமே இந்த விஷயத்தை பற்றி பேசலை, தப்பாக மாட்டிக்கிட்டாரே காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் மனோஜ் அப்படியே நின்றுட்டு இருக்க தான் செய்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அண்ணாமலை எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்கும்போது வாங்க சார் ஸ்டேஷன் வரைக்கும்னு சொல்லி அண்ணாமலையை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. சார் அங்கிள் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்ல, வேறு யாருமே அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பான், நல்லா பிளான் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பணத்தை எடுத்து இங்கே வச்சது மட்டும் இல்லாமல் ஃபுட்டேஜே ஒர்க் ஆகலைன்னு வேறு இங்கே பொய் வேறு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட உடனேயே இங்கே ரோஹிணிக்கு ஒரே பதட்டமாக போயிடுது. அங்கிள் இதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிட்டு மனோஜை பார்க்குறாங்க. மனோஜ் வந்துட்டு எதுவுமே பேசாமல் நிற்க, என்ன மனோஜ் நீ பார்த்துட்டே இருக்கா, அங்கே போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லும்போது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு மனோஜ் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஏ மனோஜ் உண்மையை சொல்லு, அந்த பணத்தை நீ தான் எடுத்தியான்னு சொல்லி கேட்க, எனக்கு எப்படி தெரியும் ரோஹிணி, அந்த பணத்தை நான் எதுக்கு எடுக்கணும், கடைசியில் என் மேலே எல்லாரும் பழைய தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி அப்பயும் மனோஜ் வந்துட்டு தன்னை பற்றி இங்கே பெரிய நல்ல விதமாக தானே பேசிக்கவும் செய்கிறாரு. ஆனால் ரோஹிணிக்கும் ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஸ்டேஷனுக்கு அண்ணாமலையை கூட்டிகிட்டு போன விஷயம் எங்கள் முத்துவுக்கு தெரிஞ்சு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார் சார் எங்கள் அப்பா அப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார் சார், இது வரைக்கும் அடுத்தவங்களுக்காக ஒரு ரூபா காசுக்கு கூட ஆசைப்பட்டது கிடையாது சார் அப்படின்னு சொல்லி கெஞ்ச, முத்து விடுமுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா விட முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக பேச, நீங்கள் அந்த மனோஜை காப்பாற்றணுன்னு தானே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இல்லைடா முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்ப்பா, அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதுக்காக நீங்கள் எந்த எல்லைக்கும் போவீங்க, ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது, முட்டாள்தனமாக ஏதாவது செஞ்சு வச்சிருவான்னு இப்படி ஒவ்வொரு விஷயத்துல இறக்கப்பட்டு தான் இன்னைக்கு நானும் சரி நீங்களும் சரி இந்த நிலைமையில இருக்கோன்னு முத்து சொல்லும்போது மீனாவும் வந்துட்டு பேச தான் செய்கிறாங்க. அப்போது விஜயானு எல்லாமே வந்து அழுகவும் செய்ய, இதை பார்த்துட்டு இருக்க முத்து இதை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி நேராக எங்கள் ஷோரூமுக்கு போகிறாங்க. ஷோரூமுக்கு போனால் அங்கே தான் சிசிடிவி ஃபுட்டேஜில் ஆஃப் பண்ணிட்டாங்களே, அவங்க பணத்தோடு உள்ளே வந்ததுக்கு வரைக்கும் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா அந்த பணத்தை எடுத்து வச்சதுலேருந்து எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அதுக்கப்புறமா தான் இங்கே உள்ளே வர அண்ணாமலையே வந்துட்டு தெரியுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து என்ன பண்ணுறாங்க, ஆப்போசிட்டில் இருக்க பக்கத்தில் இருக்க கடை வெளியில் வந்துட்டு கேமரா வச்சுருக்காங்க. அப்படி அவங்க அந்த கேமரா வந்துட்டு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டு முத்து போய் அந்த கடையில் கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க வந்த டைம்லேருந்து அண்ணாமலை வந்த டைம் வந்துட்டு ரொம்பவே வேறுபட்டு தான் இருக்குது. சார் நீங்களே பாருங்கள், எங்கள் அப்பா உள்ளே போன டைம் என்ன டைம்னு பாருங்கள், அப்போ அது உங்களுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் வந்துட்டு அவங்க பார்க்கவும் செய்கிறாங்க. இவர் போன டைம் இவங்க கொஞ்ச நேரம் ஒரு 5 செகண்ட் உள்ளே போயிருக்காங்க, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அண்ணாமலையே உள்ளே போயிருக்காரு. அப்போது அப்படி உள்ளே போனவர் இதை எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் பண்ணுறது, அதுக்கப்புறமா இங்கே பணத்தை வந்துட்டு எடுத்து உள்ளே வச்சது, இது எதுவுமே பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு இங்கே ஆஃப் ஆனது உங்களுக்கே தெரியும். இங்கே பணம் காணாமல் போகிறதுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே ஆஃப் ஆகிருக்கு. அப்படி பார்க்கையில் இங்கே அப்பா போன டைமிங்கும் அந்த டைமிங்கும் ரொம்ப வித்தியாசப்படுது அப்படின்னு இங்கே முத்து சொல்லவும் செய்கிறாங்க. நீங்களே பாருங்கள், எங்கள் அப்பா கடைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் ஆஃப் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தவங்க தானே அந்த பணத்தை எடுத்து உள்ளே வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க முத்து. ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி அவங்களுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க. அண்ணாமலை இந்த தப்பை பண்ணலை அப்படின்றது உறுதியாயிடுச்சு. அப்போ அண்ணாமலையே விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு கேட்குறாங்க. சார் சொல்லுங்கள், யாரை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த பழியை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இங்கே வந்து நிற்கிறீங்கன்னு அண்ணாமலையை பார்த்து கேட்க, அண்ணாமலை எதுவுமே பேசாமல் இருக்க, ஏற்கனவே இவனுக்காக பழி ஏற்றுக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போனேன், இப்போ அதே தப்பை தான் அப்பாவும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி விஜயாவுக்கு முன்னாடியே உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. விஜய் அப்படியே திகச்சு போய் நிற்க, முத்து அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. முத்து அப்படின்ற மாதிரி பார்த்ததுமே முத்து வந்துட்டு இத்தனை வருஷமாக தான் அப்பாவை உண்மையை சொல்ல விடாமல் தடுத்து நிறுத்திட்டு இருந்தவர் இன்றைக்கி தன்னை அறியாமல் தான் அப்பாவுக்காக உண்மையை சொல்ல வேண்டிய நிலைமையில் எங்கள் முத்து மாட்டிக்கவும் செஞ்சுட்டாங்க. யார் அப்படின்னா அந்த பணத்தை எடுத்திருப்பான்னு சொல்லும்போது மனோஜ் தான் சொல்ல, இதை கேட்டு ரோஹிணி ஆடி போகிறாங்க. உன்னைக்காக நான் ஜெயிலுக்கு போனேன், நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டேன், அதை அப்படியே நீ என் பக்கம் திருப்பி விடவும் செஞ்ச. உனக்காக நான் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையை இழந்து இன்றைக்கி ஒரு டிரைவராக உன் முன்னாடி நின்றுட்டு இருந்தாலும் புத்திசாலித்தனமாக யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக தான்
தான் இருக்கேன். ஆனால் நீ புத்தியே இல்லாத ஒரு கேடு கட்டவனை தானே இப்போ எங்கள் எல்லாருடைய மானத்தை வாங்கிட்டு நிற்கிறேன். படித்தவன் தூக்கி வச்சு கொண்டாடுனீங்கல்ல, படித்தவன் பண்ணுற வேலையா இது? இதே வேலையை தான் அன்னைக்கும் அவன் பண்ணியிருந்தான். ஆனால் அப்போ கூட உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியலன்னு. காலம் கடந்த பிறகும் சில விஷயங்கள் நமக்கு சில வித்த உணர்த்தும்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு அது எதையுமே உணர்த்தவே இல்லைன்னு. ஏன்னா நீங்கள் மனோஜ் மேலே வச்சுருந்தா நம்பிக்கை அப்படி. ஆனால் அவன் நம்பிக்கை இப்போவாது பாருங்க. அப்பா ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, நான் உண்மையை சொல்ல மாட்டேன் நின்றுட்டுருக்கான்ல, அன்னைக்கும் இதே மாதிரி தான் அவன் நின்றுட்டு இருந்தான். நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, ஆனால் அவனுக்குன்னு ஒரு தன்மான மரியாதை இதெல்லாம் வேணும். ஆனால் அதே நேரத்தில் திருடவும் செய்யணும். அந்த எண்ணம் அவனுக்குள்ளே ஓடுனதுனால தான் அவன் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. விஜயா கிட்ட எங்கள் முத்துவும் விஜய் அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி பொங்க நிற்க, ஏண்டா கடைக்கு வந்தவங்க கஸ்டமருடைய பணத்தை திருடி வச்சது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறோன்ற பேரில் விசாரித்தாலும் அப்போ கூட உண்மையை சொல்ல முடியாமல் நின்றுட்டுருக்கல. நீ முதல்ல இவனை தான் உள்ளே தூக்கி வைக்கணும்னு சொல்லி இங்கே மனோஜ் தான் உள்ளே தூக்கி வைக்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ரோஹிணி அப்படியே கூனி குறுகி நிற்க, உங்கள் புருஷனை காப்பாற்றுறதுக்கு ஏன் புருஷன் ஜெயிலுக்கு போனது மட்டும் இல்லாமல் நம்ம மாமனாரும் இப்போ ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு வந்துடுச்சுல, இதுக்கப்புறம்லாம் இவருக்காக இறக்கமே பார்க்கக்கூடாதுங்க, வாங்க போகலாம், நீங்கள் மாமாவை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப, என்னங்க அப்படின்னு சொல்லி அம்பா புருஷனுக்காகவும் பேச முடியலை, அங்கே மனோஜுக்காகவும் பேச முடியலை. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை விஜயா திகச்சு போய் நிற்க. ஒரு பக்கம் உண்மையை சொன்ன அதிர்ச்சி, இது எல்லாமே விஜயாவை வாட்டி வதைக்க நின்றுட்டு இருக்கேன். சார் விட்டுருங்க சார்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி தான் போய் கெஞ்சுறாங்க. மனோஜை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே உள்ள தள்ளவும் செய்கிறாங்க. இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.